செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே ஆயர்பாடி பகுதியில் 14 நாட்களுக்கு மேலாக மின் விநியோகம் தடைபட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் பழுதடைந்துள்ள மின்மாற்றியை உடனே மாற்றி மின் விநியோகத்தை சீரமைப்பதாக மின்வாரி அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி 6வது வார்டில் கடந்த 24ஆம் தேதி மின்மாற்றி பழுதாகிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் இந்த மின்சாரம் லோ வோல்டேஜாக வருது. அதனால் மின்சாதன பொருட்கள் எவ்வளோ சேதமடைஞ்சிச்சு. குழந்தைங்களாம் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இரவில் 1 மணிக்கு மேலே தான் வோல்டேஜே வருது. மீதி டைம்லாம் 120லேருந்து 130க்குள்ளே தான் வருது. நைட்டு 1 மணிக்கு மேலே தான் கரண்ட் வருது. இதை மின்சார ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். ஹெட் ஆஃபீஸுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். 1ஆம் தேதி ஹெட் ஆஃபீஸுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 40 வீடுங்களுக்கு இன்றைக்கி இப்போ இரவு மட்டும் கரண்ட் இல்லை. பகலில் எல்லாருக்குமே கரண்ட் இருக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் தயவு செய்து இந்த ஆட்சியாளர்கள் மக்களை கொஞ்சம் பார்த்து மக்களுக்காக கொஞ்சம் உழைச்சி தயவு செய்து எங்களுக்காக கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 100-150 பேருக்கு மேலே மின்சார வாரியத்தை முற்றுகையிட்டு இருக்கோம். அவங்க என்ன உத்தரவாதம் சொல்லியிருக்காங்கன்னா, ஏஇ வந்திருக்காரு. ஏஇ நாளைக்கு 2 மணிக்குள்ளே உங்களுக்கு அதை மாற்றி தருகிறேன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அப்படி மாற்றி தரவில்லை என்றால் நாளை மாலை நாங்கள் சாலை மறியல் செய்வதற்காக தயாராக உள்ளோம். பொதுமக்கள் அந்த அளவுக்கு அவதிப்படுகிறார்கள். இதை இந்த அரசாங்கம் தயவு செய்து இதை சரி செய்து இந்த மக்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். 24 நாளாச்சு கரண்ட்டு போயிட்டு. 24 நாளாகவும் சரி, ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்துடும் சொல்லிட்டு கரண்ட்டு நாங்கள் பார்த்துன்னு இருந்தோம். 24 நாள் ஆச்சுன்னா இன்றைக்கி 3 மணிலேருந்து சுத்தமாக கரண்ட்டு இல்லை. ஒரு வோல்டேஜும் கம்மியாக வருது. மக்கள் ரொம்ப அவதிப்படுகிறாங்க. இன்றைக்கி அந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, மிக்சி, ஃபேனு எல்லாமே பழுதாகி போச்சு. பழுதாக போனோன்னா சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணோம், அழுவோம். இன்றைக்கி கரண்ட் இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நைட்டில் நாங்கள் என்ன பண்ணோம்? பகலில் கூட அப்படியே இருந்துடுறோம். நைட்டில் எப்படி பசங்களை நாங்கள் தூங்க வைக்கிறது சொல்லுங்கள்? இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் எங்களுக்கும் அதை தயவு செய்து அந்த கரண்ட்டை நாளைக்கு 2 மணிக்கு சொல்லிக்கிறாங்க. 2 மணிக்குள்ளே எங்களுக்கு பழுது பார்த்து கொடுக்கலன்னா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் இங்கே சாலை மறியல் பண்ணுவோம். நாங்கள் இதே இடத்துல அதனால் நீங்கள் என்னமா பண்ணீங்க என்னப்பா இன்னைக்கு என்ன பண்ணீங்க? அதனால அது இத்தனை நாளாக சொன்னோம் வரல. இன்னைக்கு நாங்கள் இபி ஆஃபீஸில் முற்றுகை வச்சோம். முற்றுகை வச்சு தான் இன்னைக்கு இந்த இதுவாக தெரிஞ்சுது. இல்லைன்னா அதெல்லாம் அது கூட தெரிஞ்சிருக்கு பார்த்தல எங்களுக்கு. என்னப்பா அன்னையிலேருந்தாப்பா கம்ப்ளைண்ட் தந்துங்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் 24ஆம் தேதியிலேருந்து ஆதாரம் வச்சுக்கிறோம். நாங்கள் 24ஆம் தேதியிலேருந்து ஆதாரம் வச்சுக்கிறோம். நாங்கள் அதுக்கும் செங்கல்பட்டுக்கும் போனோம். செங்கல்பட்டுக்கும் போயிட்டு இன்றைக்கி 8 நாள் ஆச்சு. அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கும் நாங்கள் பில்லு வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கு அவங்களும் சொன்னாங்க நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க. திம்மாவத்திலையும் செய்கிறோம். நாங்கள் யாருமே எதுவுமே செய்யலை இது வரைக்கும். எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம். நாளைக்கு 2 மணி வரைக்கும் டைமு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட தவற மாட்டோம். நாங்கள் என் பேர் அஞ்சாலட்சி. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தை குட்டிலாம் என்ன பண்ண முடியும்? ஏகப்பட்ட வெயில் தாங்க முடியல. ஏர்சில் உடம்பெல்லாம் எரியுது. குழந்தைங்களுக்கு விசிற முடிஞ்சால் கூட எங்களால் எவ்வளோ நேரம் தான் விசிறின்னு உட்காந்து இருக்குது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு. அப்போ எவ்வளோ நேரம் விசிற முடியாது தான் விசிற முடியும். அந்த வெயில் தாங்கலை எங்களால். எவ்வளோ தாங்க முடியும்? தாங்க வேண்டியதெல்லாம் தாங்கிட்டு இப்போ சுத்தமாக எங்களால் தாங்க முடியல. இந்த வெயில் ரொம்ப தீட்சணை கொடுக்குது. அகில் நட்சத்திரம் பழகுது எங்களுக்கு. அப்படியே நெருப்பில் நிற்கிற பழகுது. தயவு செய்து இந்த நாளைக்கு 2 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் தொடங்கிடுவோம்.